எனக்கு மனசில் உடனே பட்ட ஒரு தலைப்பு நலம் இனி நம் முதல் தேடல் என்று வைத்து கொள்ளலாம். நலம் எப்பொழுதும் தேடல் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இனிமேல் அது முதல் தேடலாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். உண்மையில் சொல்லப்போனால் கட்டாயத்தில், இட்ஸ் நாட் ஒரு சாய்ஸ் இல்லை, இனிமேல் அது ஒரு மேண்டேட். நலம் ஒரு நல்லா இருந்தால் பார்த்துக்கலாம்லாம் இனிமேல் இருக்க முடியாது. இனிமேல் ஒவ்வொரு மனிதரும் ஒரு சிறுவயது முதலே நம்முடைய மிக மிக முக்கியமான அத்தியாவசிய தேடலாக நாம் தேட வேண்டிய ஒரு விஷயம் நலம் என்பதை கடந்த 2 ஆண்டுகள் நமக்கு மிக அழகாக கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது. இந்த கடந்த 2 ஆண்டுகளில் கிடைத்த மருத்துவ புள்ளி விவரங்கள் மட்டும் மிகப்பெரிய விஷயத்தை திறந்து வைத்திருக்கிறது. பல்வேறு விஷயங்களை திறந்து வைத்திருக்கு. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நலம் என்பதை குறித்த ஒரு டிஃபைன் ஹெல்த் அப்படின்னு WHO நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, நலம்னா என்ன, ஹெல்த்னா என்ன அப்படின்னா, ஒரு 1950களுக்கு முன்னாடி நலம் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த். என்னுடைய இதயம் நலமாக சீராக துடிக்க வேண்டும், என்னுடைய நுரையீரல் மிகச்சீராக சுவாசிக்க வேண்டும், என் கல்லீரல் மிகச்சிறப்பாக அணுக்களை கொடுக்கணும், என்னுடைய சிறுநீரகம் கழிவுகளை மிகச் சரியாக செய்தால், இப்படியெல்லாம் இருந்தால் நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு டெஃபனிஷன் இருந்தது. நவீன மருத்துவ உலகம் அப்படித்தான் ஒரு டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்ட் போன்றவர்களுடைய தத்துவங்கள் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க மெதுவாக இல்லை ஆலம் ஆட்டா அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம வார் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா, உக்ரைன் ரஷ்ய பகுதிகளில், அதுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆலம் ஆட்டான்னு பழைய ஒருங்கிணைந்த ரஷ்யாவில் இருந்த ஒரு இடம். அந்த ஆலம் ஆட்டாவில் தான் முதல்ல சொன்னால், இல்லைடா நலம்னா அப்படிலாம் கிடையாது, ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால் பத்தாது, மென்டலி ஃபிட்டாக இருக்கணும், உன்னுடைய மனம் மிகச்சரியாக இருந்தால் மட்டும்தான் நலமாக இருந்தான்னு ஏற்றுக்கொள்ள முடியும்னு 1970 தான் ஆலமாட்டா ரெசல்யூஷன் WHO சொல்லிச்சு. உடல் நலம் என்பது ஒரு முழு நலம் என்பது உடல் நலமும் உள்ள நலமும் சேர்ந்த ஒரு விஷயம்தான்ட்டு. ஆனால் இதை ஒரு 1800 வருஷத்துக்கு முன்னாடியே திருமந்திரம் போன்ற நூட்கள் மிகச்சரியாக சொல்லிட்டாங்க. ஒரு நோய் அப்படின்னா என்ன, மருந்துனா என்னங்கிற சிந்தனை வளம் நம்முடைய தமிழ் சமூகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விவாதங்கள் இருந்திருக்கு. இது 1970 இப்படி சொன்னாங்க. 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 4ஆம் 5ஆம் நூற்றாண்டில் இருக்குமோ என அறிவியலாளர்கள், அதுவும் தொல்பொருளாளர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் உருவான திருமந்திரத்தில் என்ன சொன்னாங்க, மறுப்பது உடல் நோய் மருந்தனால் ஆகும், மறுப்பது உளநோய் மருந்தனச்சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவை மருந்தனலாமே. எவ்வளோ ஒரு தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். உடல் நோய், மறுப்பது உடல் நோய், அதான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். மறுப்பது உளநோய், மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும், உளநோய் இருந்துடக்கூடாது, அதுதான்டா மருந்துன்னு எப்போ 1970 இவங்க சொன்ன விஷயத்தை கிட்டத்தட்ட 4ஆம் 5ஆம் நூற்றாண்டிலே நம் தமிழ் சமூகம் சொல்லியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 1970 இப்போ வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், மென்டலி ஃபிட்டாக இருக்கணும், அப்போ எந்த நோயும் வராது. கடந்த 2 ஆண்டுகள் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்த ஆளுங்க, மென்டலி வெரி ஃபிட்டாக இருந்த ஆளுங்களையும் தூக்கிட்டு போயிடுச்ச கோவிட். ஃபிசிக்கலியும் ஃபிட், மென்டலியும் ஃபிட், வேறு என்னையா பண்ண முடியும்? அப்போ தான் ஒரு புது டெஃபினிஷன் வருது, ஒன் ஹெல்த் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது என்ன ஒன் ஹெல்த்? உன்னுடைய இதயம் நலமாக இருக்கலாம், உன்னுடைய மனம் மிகச்சிறப்பாக இருக்கலாம், இது 2 பத்தாது. வேறு என்ன பற்றணும், வேறு என்ன வேணும் அப்படின்னா, நான் இங்கு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் என் பூமிக்கு அடியில் நெளியக்கூடிய மண்புழு நலமாக இருக்க வேண்டும். இப்போ காற்றில் ஆடக்கூடிய வேப்ப மரத்தினுடைய அதன் பூக்கள் நலமாக இருக்க வேண்டும். அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேனீக்கள் நலமாக இருக்கணும். மேலே பறந்து கொண்டு இருக்கின்ற பறவைகள் நலமாக இருக்க வேண்டும். இங்கேருந்து 300-400 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மீன்களெல்லாம் நலமாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும். அதுதான் ஒற்றை நலம், ஒன் ஹெல்த். இனிமேல் ஹெல்த்தை தனித்தனியாக பிரிச்சுலாம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. நான் மட்டும் நல்லா இருக்கேன், என் மைண்டு மட்டும் நல்லா இருக்குன்னு பிரயோஜனமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய செடி கொடி மண்புழு அத்தனை பூச்சி புழுக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அவை எத்தனைக்கும் சேர்த்து தான் இந்த பூமி. ஏன்னா மனிதனுக்கு மட்டும் பட்டா போட்ட பூமியாக இது? சொல்லப்போனால் மனிதன் தான் கடைசியாக வந்த ஒரு பேரினம்னு எடுத்துக்கலாம், ஒரு பெரிய இனம். நம்ம தான் கடைசியாக வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பூமி யாருக்குடையதுன்னு பார்த்தா யாருக்குடையது தெரியுமா? உண்மையிலே இந்த பூமி யாருக்குள்ளதாக முதல்ல இருந்துக்கணும். நம்மெல்லாம் இந்த நம்ம நிறைய கோட்டாட்சியர்கள், நிறைய வருவாய் அலுவலர்கள்லாம் இங்கே இருக்காங்க, அவங்களுக்குலாம் தெரியும். ஒரு இடத்துல ரொம்ப வருஷமாக யாரா குடியிருக்கான், பல ஆண்டுகளாக யாரா குடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூமியில் பல ஆண்டுகளாக யார் குடியிருக்கா? இந்த பூமிக்கு பேரே வைரோஸ்பியர். வைரஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ கோவிட் தான், அந்த கூட்டம் தான் அவங்களுக்கான பூமி தான், நாம் விருந்தாளி.
தாமஸுக்கு ரொம்ப கடைசியாக லாஸ்ட்டாக எவ்வளோ கொஞ்சம் போனால் ஒரு 2 மில்லியன் 1.5 மில்லியன் இந்த மொத்த பூமியுடைய வருஷம்னு கேட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 5.5 பில்லியன் ஆண்டுகள்ங்கிறான். ஒரு பில்லியன்கிறது எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள். 100 மில்லியன். அப்போ 5.5 பில்லியன் வருஷத்தில் நம்ம இத்தினூண்டு 1.5 மில்லியன் வருஷம் தான் உட்காந்துருக்கோம். ஒரு 50 வருஷம் எடுத்தோம்னா அந்த 50 வருஷத்தில் ஒரு 2.25 மாதம் நம்ம வந்த மாதிரி. அப்போ அப்படி கொஞ்சோண்டு இப்போ வந்த பூமி, இப்போ வந்த மக்கள் இந்த பூமியில், அப்போ இவ்வளவு நாளாக இருந்த அத்தனை இனங்களையும் அழித்து அத்தனை இனங்களுக்கும் கேடு செய்து அவற்றையில் அழிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதனால தான் அவை திருப்பி அடிக்க ஆரம்பிக்குது. கோவிட் மாதிரியான நோய்கள் வருவதற்கான மூல காரணம் நாமெல்லாம் சொன்ன கேட்டால், சார் சீனாக்காரன் பண்ணிட்டான் சார், அமெரிக்காக்காரன் நினைக்கிறேன், இல்லை அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து பண்ணிட்டாங்களோ, இப்படியே ஒரு கான்ஸ்பிரசி தியரி எல்லா இடத்துலையும் ஓடிட்டுருக்கு. நாம் அத்தனை பேரும் சேர்ந்து தான் இதை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் அத்தனை பேரும் சேர்ந்து தான் இது மாதிரி கோவிட் வந்து இங்கே குத்த வைக்கிறதுக்கான காரணத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி பல ஆய்வுகள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வராங்க, ஏன் இந்த மாதிரி உயிரிகள் உருவாகின்றன. இந்த உயிரி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் உருவாக்கி டக்குன்னு X+Y போட்டு கொண்டு வந்தாங்களா தெரியாது, இருக்கலாம், அதற்கான சாத்தியங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் அப்படி மட்டும்தான் வரும்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இப்போ கோவிட் போயிடுச்சா அப்படின்னு கேட்டால், இங்கே உட்கார்ந்துருக்கிறதுல என் கண் பட்ட வரைக்கும் யார்கிட்டையும் முகமுடி இல்லை. இப்படி ஒரு காட்சி வரும் என்று நினைத்ததே கிடையாது. முகவுரே இல்லை, எல்லார் மனசுலேயும் போயிடுச்சு. ஒரே ஒருத்தர் தென்படுறார், ஓரத்தில் ஒருத்தர் போட்டிருக்காரு, இன்னும் இருந்தாலும் இருக்குமோன்ட்டு, மற்றபடி ஒருத்தரே இல்லை. ஆனால் யாருக்கு இனிமேல் வருமா அப்படின்னு கேட்டு இங்கே இருக்க படித்த நபர்கிட்ட கோவிட் போயிடுச்சா அப்படின்னு கேட்டால், போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன், போயிடும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பதில் தான் வருமே ஒழிய முழுமையாக அந்த கரோனா வைரஸ் போயிடுச்சான்னு தெரியாது. உலக சுகாதார நிறுவனம் சமீபத்தில் ஒரு சொற்றொடர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? கோவிடோடு வாழ பழகி கொள்ளுங்கள். ஏன் நாங்கள் ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தோம், இப்போ தான் முதல்ல சொல்கிறாங்க, அதோடு வாழ பழகிக்குங்க. சரி, அடுத்த கேள்வி, இனிமேல் இப்படியான வைரஸ்கள் வருவதற்கான சாத்தியம் இருக்கா? இருக்குது. எத்தனை வைரஸ் வரலாம்? கோவிடுக்கு பக்கத்தில் எத்தனை வைரஸ் வரலாம்? ஒரு 10 வைரஸ் வந்துருமா? இன்னும் புதுசாக ஒரு 5-6 வைரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இல்லைங்க, ஒரு சின்ன நம்பர் தான் அப்படின்னு IPCC அப்படின்னு ஒரு அமைப்பு, இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எத்தனை வைரஸ் தெரியுமா? நம்ம நினச்சே பார்க்க முடியாது. 6,30,000 வைரஸ் இது மாதிரி வரலாமா? என்னங்க செய்கிறது? ஒரு வைரஸுக்கே நம்ம தலையில் நின்று தண்ணி குடிச்சிட்டோம். 6,30,000 வைரஸ்கள் இதே போல் மனிதனின் நுரையீரலை தாக்க ஆக்சிஜனுக்காக ஓட வைப்பதற்கான அத்தனை சாத்தியங்களையும் கொண்டு இருக்குது அப்படிங்க. எப்படி எண்ணி பார்த்தாங்க? சாத்தியங்களை அவர்கள் கணக்கிட்டுருக்கிறாங்க. எப்படி கணக்கிட்டுருக்காங்க? இந்த வைரஸ்லாம் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு இல்லையா? இவையெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பனிப்பாறைகளினுடைய இடுக்குகளில் இருக்குது. இந்த பனிப்பாறைகளில் இடுக்குகளுக்குள்ள ஹைபர்னேட் ஆகிருக்கு, அப்படியே உறைந்து கிடக்கிறது, மரணிக்கலை. எப்பொழுது இந்த பனிப்பாறைகள் விலகிறதோ, எப்பொழுது அதற்கான அது உயிர் வெளியே போவதற்கான தகவமைப்புகள் கிடைக்கிறதோ அப்போ வெளியே போயிடும். அதுக்கு என்ன சாத்தியம்? ஆமாம், அண்டார்டிகாவுக்கு போகிறாங்க, கப்பலில் போகிறாங்க. அவன் சொல்கிறான் 176 சதுர கிலோமீட்டர் அளவு, 176 சதுர கிலோமீட்டர் கணக்கு பார்த்துக்கோங்க, ஒரு 10-12 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்துருக்கீங்க. அத்தனை சதுர கிலோமீட்டர் அளவுள்ள ஒரு பனிப்பாறை புஷ்ஷுன்னு உரியிடுச்சு, தண்ணியாக மாறிடுச்சு. அப்போ அந்த பனிப்பாறைக்கு உள்ளே இருந்த அத்தனை வைரஸும் கடல் மேல் பரப்பிலேயோ இல்லை பக்கத்துலேயோ வெளியே போயிருக்கும். திபெத்துக்கு மேலே, திபெத் இருக்கு இல்லையா, அந்த திபெத்து மேலே பல மில்லியன் வருஷம் உறைந்து இருக்கிற பனிப்பாறைகள், பல விஷயங்கள் அப்படியே உடைஞ்சு விழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த பனிப்பாறைகள் உருகும் போதெல்லாம் அங்கேருந்தெல்லாம் அவங்க போகிற ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துகிட்டு வராங்க, அதுக்குள்ளேலாம் வைரஸ் இருக்குது. இந்த வைரஸ்கள் நம்மை தாக்குவதற்கான அத்தனை வலிமையும் வைத்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. சார் என்ன தான் செய்கிறது? ரைட்டு, இப்படிலாம் சொல்கிறீங்களே, ஊரை விட்டு இந்த விட்டு போகும்போது எல்லாரையும் ஒரு வயிற்றை கலக்கி விட்டு போகலான்னு போகிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். உண்மையில் நாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு, இல்லைனா குழந்தை பிறந்த உடனே அங்கேயே டெலிவரி பார்த்த அடுத்த கணத்தில் உள்ளே இருக்க 1.5 லிட்டர் ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா வேக்சினாக ஏற்றி விடக்கூடிய ஒரு சூழல் வந்துடுமா? தெரியாது. அப்படி கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் முடியுமா? சாத்தியமா? எத்தனை வைரஸுக்கு நம்ம அப்படி கண்டுபிடிக்க முடியும்? நாம் செய்ய வேண்டியது எல்லாம் என்னென்னா, எது வந்தாலும் அதை என்னை தாக்காதபடி, எப்படியான வைரஸ்கள் வந்தாலும் அது நீயே இருந்துக்கோ, இந்த பூமியில் உனக்கு இடம் இருக்குது, நீயும் சந்தோஷமாக இரு, நானும் சந்தோஷமாக திரியிறேன் அப்படிங்கிற ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு நலம் நம்மை நகர்த்த வேண்டும் நண்பர்களே. அப்படி நகர்த்தணும்னா என்ன செய்யணும்? அதற்குத்தான் இன்றைய உரை. 2 விஷயங்களை ரொம்ப முக்கியமாக பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த 2 விஷயங்களை ஒட்டியே நம்ம பேச்சு இருக்கலாம். முதல் விஷயம், இந்த தொற்று நோய்களினுடைய பிடியிலிருந்து நம்முடைய எதிர்ப்பாற்றலை எப்படி சரியாக வைத்துக்கொள்வோம், இது ஒன்று. 2வது,
தொற்று நோய் 2 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடியும் சரி, கோவிடை மட்டும் ஓரந்தள்ளிட்டும் சரி, எங்கே மிகப்பெரிய ஒரு நலச்சிக்கல்கள் உருவாகின்றனன்னு பார்த்தீங்கன்னா தொற்றாத வாழ்வியல் நோய்களில் தான். இன்றைக்கும் இப்பொழுது எடுத்தால், இன்னைக்கு தினம் எடுத்தால் கூட 74% மரணங்கள் தொற்றாத வாழ்வியல் நோயில் தான் நடக்கு. அது என்ன சார் தொற்றாத வாழ்வியல் நோய்கள்? சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, நாள்பட்ட நுரையீரல் நோய்கள், உளவியல் நோய்கள், இவை எல்லாத்தினால தான் மரணம் மிகப்பெரிய அளவு நடந்து கொண்டிருக்கு. எவ்வளவு? 74%. உலகம் முழுக்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிற டேட்டா என்னென்னா 74% ஆஃப் டெத் அட்ரிபியூட்டட் டியூ டு தி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அப்போ எவ்வளவு கவனமாக இருக்கணும் சார். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்ன சார் பண்ண போகுது, சக்கரை வியாதியெல்லாம் என்ன சார் பற்றி கவலை இல்லை அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே யோசித்து பார்த்தா அதனுடைய புள்ளி விவரங்களையும் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களையும் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அச்சமாக இருக்கிறது. இந்த கோவிட் காலத்திலேயே நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு செய்தி, தினம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் ஒரு மருத்துவத்துறையினுடைய செயலரும் மாலை நேரத்தில் நமக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. இன்றைக்கு காலையிலிருந்து 43 பேர் தமிழ்நாட்டில் இறந்து போயிட்டாங்க, அதில் ஒரு கோமார்பிடிட்டி இருக்கிறவங்க 38 பேர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களா இல்லையா? அந்த கோமார்பிடிட்டிங்கிற வார்த்தையெல்லாம் மருத்துவ உலகம் மட்டுமே பேசி கொண்டிருந்தது. இன்றைக்கி எல்லா வெகுஜன மக்களுக்கும் அந்த கோமார்பிடிட்டிங்கிற வார்த்தை வந்து பழகிடுச்சு. அந்த கோமார்பிடிட்டி தான் இந்த தொற்றாத வாழ்வியல் நோயில் ஏற்கனவே அவத்தைப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை தான் அந்த கோமார்பிடிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த தொற்று நோய் வந்தாலும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய இடம் தொற்றாத வாழ்வியல் நோய். நல்லா புரிந்து கொள்ளணும் நண்பர்களே. நான் திட்டக்குழுவில், தமிழக அரசினுடைய திட்டக்குழுவில் இருக்கிறேன். தொடர்ச்சியாக பல புள்ளி விவரங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம்லாம் போகும்போது எத்தனை பேருக்கு போகுது, எவ்வளோ பேருக்கு நோய் இருக்குது, என்ன மாதிரி இன்டர்வென்ஷன் நடக்குது, அந்த இன்டர்வென்ஷனில் பலன் கிடைக்கிறதா, எத்தனை மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்கிற புள்ளி விவரங்கள்லாம் பார்த்து கொண்டே இருக்கும். அந்த புள்ளி விவரங்களை பார்க்க பார்க்க உண்மையிலே சில நேரங்களில் மனம் பதைக்கிறது. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 கோடி பேர் இருக்கும். இந்த 9 கோடி பேரில் கிட்டத்தட்ட 15% பேர் டயபெட்டிக். ஒட்டுமொத்த இந்திய வரைபடம் எடுத்தோன்னா கடைசி கூம்பில் இருக்கிற 2 மாநிலம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு, கேரளம், 2 பேருக்கு இடையில தான் தொடர்ந்து போட்டி. யார் முதல் டயபெட்டிக் கேபிட்டல்? இந்தியாவுடைய டயபெட்டிக் கேபிட்டல் கொஞ்ச நாள் கேரளா, கொஞ்ச நாள் தமிழ்நாடு, கொஞ்ச நாள் கேரளா. ஆனால் கடந்த 3 வருஷமாக நம்ம விடலையே, நம்ம தான் முதலிடம். கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது டயபெட்டிக். அதுக்கப்புறம் ஊட்டி பார்த்தோன்னா ஓரத்தில் பஞ்சாபில் அடுத்து ரொம்ப அதிகமாக டயபெட்டிக் இருக்காங்க. நான் பல காலம் யோசித்திருக்கிறேன், அரிசி அதிகமாக சாப்பிடக்கூடிய மாநிலங்களில் தானே இது அதிகமாக வருது, அரிசிக்கும் இதுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குன்னு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்களே. இந்தியாவில் யாரெல்லாம் அரிசி அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டை விட அதிகமாக சாப்பிடக்கூடிய மாநிலம் தெலுங்கானா. மிகப்பெரிய அளவில் அரிசி சாப்பிட்றாங்க. பெர் கேபிட்டா ஒரு தனி நபர் அரிசி பயன்படுத்தக்கூடிய அளவில் எடுத்து பார்த்தா அதிகமாக சாப்பிட்றது ஒரிசா. ஆனால் அங்கெல்லாம் வந்து அதிகமாக டயபெட்டிக் இல்லை நம்பரில். ஏன் தமிழ்நாட்டிலையும் ஏன் கேரளாலையும் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா ஒரு விஷயம் ஒத்து போகிறது. என்ன விஷயம் ஒத்து போகுதுன்னா, இந்தியாவில் மிக வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் 1, 2, 3 எடுத்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் தான். அப்போ வளர்ச்சிக்கும் சர்க்கரை வியாதிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. வெறும் அரிசிக்கும் சர்க்கரை வியாதிக்கும் இல்லை, வளர்ச்சிக்கும் சர்க்கரை வியாதிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. மற்ற மாநிலம், மகாராஷ்டிரா தான் வளர்ந்த மாநிலம். மகாராஷ்டிராவில் பாம்பே வளர்ந்துருக்கு, புனே வளர்ந்துருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற பல குக்கிராமங்கள் மாவட்டத்தினுடைய கிராமங்களுக்கு கிட்ட நிற்க முடியாது. அங்கே அந்த அளவுக்கு வளர்ச்சி கிடையாது. ஆனால் நம்ம மாநிலத்தில் தான் ஒட்டுமொத்த வளர்ச்சி மிக அதிக அளவில் இருக்குது. ஆனால் அந்த வளர்ச்சியின் ஒரு விலையாக நம்ம சர்க்கரை வியாதியை வாங்கியிருக்கோம். சரி, சர்க்கரை வியாதி இருக்குது 15%. உலக சுகாதார நிறுவனம் இந்தியாவினுடைய புள்ளி விவரங்களில் சிலதெல்லாம் 22% சொல்கிறாங்க. ஆனால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நம்பர்னால் 15% 17%. 9 கோடி பேரில் 15% எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 1.25 கோடி. 1.25 கோடி பேருக்கு ஒன்று டயபெட்டிக், இல்லைன்னா ஐஜிடின்னு சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ், சர்க்கரை வியாதி வருவதற்கு முந்தைய நிலை. வந்துருமா வராதான் தெரியாது, ஆனால் கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஏர்லி டயபெட்டிக்னு சொல்லலாம். அது மட்டும் 1.25 கோடி பேர். இந்த 1.25 கோடி பேரில் எத்தனை பேர் கட்டுப்பாட்டில் இந்த சர்க்கரை வச்சுருக்காங்க? பல அமெரிக்காவில் சர்க்கரை கூட தான், யூரோப்பில் பல நாடுகளில் சர்க்கரை கூட தான். ஆனால் அங்கே என்ன கட்டுப்பாடு இருக்குது, நம்ம ஊரில் என்ன கட்டுப்பாடு இருக்குன்னா வேதனையாக இருக்கிறது நண்பர்களே. 10.3% மக்கள் மட்டும்தான் சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. 1 கோடி பேரில் 10 லட்சம் பேருக்கு தான் சர்க்கரை கட்டுப்பாட்டில் ஒரு 6.5 HbA1c இருக்குது.
மீதி 90 லட்சம் பேர் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை. பல பேருக்கு என்ன பதில் தான், சார் சர்க்கரைன்னு வியாதியே கிடையாது சார், இவனெல்லாம் சேர்ந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் மாத்திரை விற்கிறதுக்காக நம்பரை கூட்டி குறைச்சி போட்டுட்ருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்னொரு குரூப்கிட்ட கேட்டாங்கன்னா, சார் நான் ரொம்ப கவனமாக தான் இருக்கேன், நேற்று மைசூர்பா வச்சுட்டாங்க, என்ன செய்யுது, அதை வச்சுட்டு போக முடியுமா, அது லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டேன் சார், முந்தானத்து ஊர்லேருந்து மாம்பழம் வந்துருச்சு, ஆஃபீஸில் மீட்டிங்கில் சர்க்கரை போட்டு தான் சார் டீ கொடுத்தாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை தினம் தினம் சொல்லி தன்னோட HbA1c கூட இருக்கிறதுக்கு எப்பொழுதும் ஒரு காரணம். என்கிட்ட வரக்கூடிய என்னுடைய நோயாளிகளில் பார்க்கும்போது எங்கள் ஹாஸ்பிட்டலே ஒரு 35-40% டயபெட்டிக் தான். அவங்க வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை காட்டும்போது முந்தின நாள் எடுத்துன சர்க்கரை அளவு எடுத்துட்டு வருவாங்க. ஏன் சார் நான் சொல்லி முடிக்கிறதுல, அந்த நேற்று ஒரு 5 இட்லி சாப்பிட்டேன் சார், அதனால் மற்றபடி நான் நல்லா தான், இப்படியே காரணம் சொல்லி சொல்லி 90 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்க. சரி, இதனோட விளைவு என்ன? 90 லட்சம் பேர் இப்படி இருக்காங்கன்னா என்ன விளைவு? அதற்கும் அறிவியல் என்ன பதில் சொல்லுது தெரியுமா? இந்த 90 லட்சம் பேரில் 30% பேர் தன்னுடைய வாழ்நாளிலேயே மாரடைப்பையோ புற்றுநோயவோ சிறுநீரக செயலிழப்பையோ கண்டிப்பாக பெறுவாங்கங்கிறாங்க. முன்னாடி மாதிரி இப்போ நம்முடைய முதுமை காலம் கூடிக்கிட்டே இருக்குது. இப்போ முதுமை தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் ஏஜ் பார்த்திங்கன்னா 70-73 போயாச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் 80 வரைக்கும் வந்துடும். ஆனால் ஆரோக்கியமான முதுமையாக இருக்குமா தெரியாது. அன்றைக்கி இருந்த மாதிரி ஒரு ஈஸ்டரில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு காலையில் எழுந்துச்சு ஒரு வாக்கிங் போயிட்டு பேரம்பேத்திகள்கிட்ட எல்லாம் பேசிட்டு சந்தோஷமாக ஒரு முதுமை இருக்குமா தெரியாது. சார் 6 மணிக்கு டயாலிசிஸ் போகணும், 8க்கு திரும்பி வரணும், வந்ததுக்கப்புறம் பொரியல் மாதிரி மாத்திரை இருக்கும், அதெல்லாம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போக முடியாது, இங்கே போக முடியாது, இப்படியான முதுமைக்குள்ளே தான் நம் மக்களில் பல பேர் சிக்கி கொண்டிருக்காங்க. இன்னும் வர இருக்கிற காலத்தில் இது மிக மிக அதிகமாகும் என்று அறிவியல் உலகம் சொல்லிகிட்டே இருக்குது. ஒரு மருத்துவமனை அரசாங்கம் ஒரு நிர்ணயிக்கிறதுக்காக ஒரு டிஸ்கஷன் நடக்குது. சென்னையில் 500 பெட் உள்ள 500 டயாலிசிஸ் சென்டர் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாமா அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ நான் சும்மா எதாச்சும் 500 டயாலிசிஸ் யூனிட் போடணுமா, ஒரு டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு 6 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அப்போ 3000 பேரை ஒரு நாளைக்கு பண்ணணுமான்னு சொல்லி பேசினா டேட்டா சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இருக்கிற சர்க்கரை வியாதி அளவு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, சார் 3000 பேர்லாம் பத்தாது சார், 1000 போடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது யாருக்கு? விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு மக்கள் குடிக்கு கூட 3000 பேர் ஒரு நாளைக்கு பத்தாதுங்கிற நிலைமையை நோக்கி தான் போய்கொண்டிருக்கோம். நண்பர்களே, இந்த புள்ளி விவரங்கள் ஏதோ விஜயகாந்த் படத்தில் ஒன்றுனா சொல்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். இந்த புள்ளி விவரங்கள் ஒத்தனையும் பதைக்க வைக்கிறது. நமக்கு இப்படியான சூழலில் தான் நம்ம கோவிட் வருமா வராதா, அதுக்கப்புறம் ஏதாவது வந்துருமா வராதான்னு நினைக்கிறோம். ஒரு பக்கம் சர்க்கரையே இரத்த கொதிப்பையும் மாரடைப்பையும் சிறுநீரத்தை கொண்டு வர்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யாருக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லையோ அவர்களுக்கு தான் இந்த மாதிரியான தொற்று நோய்கள் வரும்போது நுரையீரலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்குது. ஸ்கோர் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, சார் கோவிட் ஸ்கோர் உங்களுக்கு என்ன, ஏதோ கிரிக்கெட் ஸ்கோர் கேட்ட மாதிரி 23/25 சார், 15/25 சார். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது வந்து பிராணாயாமத்தை பற்றி பேசும்போது திருமூலர் பாடின பாட்டு. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்குன்னா சரியாக நல்ல பிராணாயாமத்தில் வந்து பூரகம் ரேசகம் கும்பகம்னு காற்றை பிடிச்சு கணக்காக மூச்சு விட்ருக்கவனுக்கு கூற்றை பற்றி கவலையே இல்லை, அதுதான் அதனோட அர்த்தம். ஆனால் நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம், SpO2 வந்து 95 சார், 93 சார். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனாக கையில் வரைய மாட்டிட்டு சில பேர் ஆப்பிள் வாட்சை மாட்டிக்கிட்டு அதில் கணக்கறிவாளனாக இருக்க வேண்டிய காலத்தில் நம்மை கொண்டு வந்து கோவிட் நம்மளை தள்ளி விட்டதல்லவா. நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி ஒரு சூழல் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன சொல்கிறார்கள் என்கிறது தெரியுமா, இனி வரும் இயல்பு காலம் என்பது பேரிடர்களுக்கு நடுவில் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இனிமேல் பேண்டமிக் லீவ் விடும்போது தான் நம்ம இப்படிலாம் கூட்டம் நடத்தி பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். பேண்டமிக் திரும்ப வரும்போது அவன் உட்காந்து ஆன்லைன்லேயே உட்காந்து அம்மா அப்பா ஆன்லைனு ஸ்கூலு அப்படியே இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு போகக்கூடிய காலம் இல்லாமல் இல்லை நண்பர்களே. அதற்காக உலகம் முழுக்க எச்சரித்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த நாடுகளும் அவர்கள் முழுக்க இந்த உலகத்தை முழுமையாக ஆன்லைன்லேயே நடத்திடலாமாங்கிறதுக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பெருநிறுவனங்கள் அத்தனையும் அதுக்குள்ளே தான் போய் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், தொற்று நோய்க்கு எதிரான எதிர்ப்பாற்றலை ஒரு பக்கம் கொண்டு வரணும், அதை பற்றி பேசுவோம். தொற்றாத நோய்களின் பிடி இறுகாமல் பார்த்து கொள்ளணும். சர்க்கரை சரியாக கையாள வேண்டிய கட்டாய உணர்வு அத்தனை பேருக்கும் இருக்குது. அதெல்லாம் சர்க்கரை வியாதி வந்தப்புறம் பார்த்துக்கலாம்னா இல்லை. நம் வீட்டில் 20 வயது 25 வயதிலேயே அந்த புரிதல் இருக்கணும்.
இன்னைக்கு காலைல கூட ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, சின்ன பிள்ளை தானே சார், சர்க்கரை சாப்பிடட்டும். சின்ன பிள்ளை ஒரு அடை சாப்பிட்றோம், அந்த அடைக்கு சர்க்கரையை வைக்கிறாங்க, அடைக்கு சர்க்கரை தொட்டு சாப்பிட்றத விரும்பி சாப்பிடணுங்கிறாங்க. நான் சொன்னேன், எதுக்கு அடைக்கு சர்க்கரைன்னு எங்கேயாவது போட்டிருக்கா? ஏன் இப்படி பழகுறீங்க? அப்படி பழகிருக்கோம் சார், அடைக்கு ஒரு வெல்லம் வச்சு கொஞ்சம் வெண்ணெயை வச்சு அப்படி சாப்பிட்டு தான் கொடுத்துருக்காங்க, அப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சின்ன பிள்ளை தானேன்னு அடுத்த கேள்வி. தயவு செய்து நினைக்க வேண்டாம்.